அர்ஜுன் சார், என்ன பார்க்காம அவாய்ட் பண்றீங்களா? உங்களை எப்படி என்ன வந்து பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். தம்பி இருங்க, வசு மேடம் போயிட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். தம்பி வசு மேடம் போயிட்டாங்க. சூப்பர் உத்தமன். வாங்க வாங்க, உடனே கிளம்பிடலாம். அடடா அடடா அடடா, சான்ஸே இல்ல தம்பி. டெப்டி மேனேஜரை எம்டி ஆக்கி எம்டிக்காக ஓனரே பயப்படுற அதிசயம் எல்லாம் நம்ம ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனில மட்டும் தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. வாங்க உத்தமன், எப்ப எது பேசணும் விவசாயம் இல்ல. போங்க போங்க. உத்தமன் வாங்க. எங்க தம்பி ஜுவல் பாக்ஸ் வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன். எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல தம்பி. எதா இருந்தாலும் நீங்களே தைரியமா கொடுங்க. ஏற்கனவே எம்டி போஸ்ட் அது இதுன்னு சில பல பஞ்சாயத்தை இழுத்து வச்சிருக்கீங்க. அது எப்ப கிளியர் ஆக போகுதுன்னே தெரியல. இதுல இது வேற செஞ்சிருக்கீங்கன்னு வசுந்தரா மேடமுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் தப்பாயிடும். மறுபடியும் சொல்றேன், நீங்களே கொடுக்கறது நல்லது, பாத்துக்கங்க தம்பி. உத்தமன் சும்மா வளவலன்னு பேசாதீங்க, இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். உத்தமன் வசு வரா. நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன், நீங்க வசுவை கார்ல கூட்டு வந்துருங்க. தம்பி வாங்க மேடம். என்ன உத்தமன், மீட்டிங் முடிஞ்சிருக்குமே? அதெல்லாம் நல்லா சிறப்பா நல்லபடியா முடிஞ்சது மேடம். ஆமா, அர்ஜுன் சார் இப்ப எங்க போறாரு? சார் அநேகமா வீட்டுக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல மேடம். நீங்க வாங்க மேடம், நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல டைம் ஆச்சு, ஏறுங்க சீக்கிரம் வாங்க. உத்தமன், இது என்ன உத்தமன்? தெரியலையே மேடம். மேடம் அதுல வேற உங்க பேர் எழுதிருக்கு போல இருக்கே. இப்போ இது உன்னதான் குறைச்சல். வண்டி எடுங்க. வசு நெக்லஸ் எடுக்கும்போது நோட்டை பார்த்திருப்பாளா? நெக்லஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? வேண்டாம், நேர்லயே பார்ப்போம். டேய் வத்த குழம்பு, எப்படா வந்த? ஒரு ஃபோன் கூட பண்ணல. உட்கார். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன ஏதோ தீவிர யோசனையில இருக்க போல இருக்கு? அது ஒண்ணு இல்லடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். இப்போ வசு மேல தான்டா லவ். பாத்தியா, அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதனாலதான் உனக்கு வசு மேல லவ் வந்திருக்கு. நீ சொன்னது உண்மையா பொய்யாலாம் தெரியல, ஆனா எனக்கு வசு மேல லவ் வந்தது உண்மை. டேய், அப்போ உன் ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா கூட கல்யாணம்லாம் சொன்னது? நான் அதை பத்தி ஒன்னும் யோசிக்கலடா, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. வசு அமெரிக்கா கிளம்புறாடா. ஐயோ, என்னடா அது? உனக்கு இப்பதான் அவன் மேல காதல் வந்திருக்கு, இந்த நேரம் பார்த்தா அவ அமெரிக்கா கிளம்புறாளா? ஆமாடா, அவளை போக விடாம தடுக்கணும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்டா. அப்புறம் உனக்கு இந்த ராம்மோகன் கம்பெனி அறிமுகம் இருக்காடா? தெரியும் எனக்கு அவரை. சூப்பர் மச்சான். இப்போ ஒரு வேலை விஷயமா அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்ட்ரோ மட்டும் குடுறா. கண்டிப்பாடா, நோ ப்ராப்ளம். சரி மச்சான், அப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். சரி ஓகே, எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா மச்சான், நான் ஃபோன் பண்றேன். சரி பாய் மச்சான். குட் மார்னிங் தம்பி. உத்தமன் குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். வசு நெக்லஸ் பார்த்தாளா? உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ் தம்பி. அவங்க பாக்குறது மட்டும் இல்ல, கையோட எடுத்துட்டு போயிட்டாங்க. எஸ், நினைச்சேன். என் உள்ளுணர்வுக்கு தோணுச்சு உத்தமன், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கல. என்னமோ வேண்டாம் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தீங்க. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? எனக்கு தெரியும் உத்தமன். என்ன தெரியும் தம்பி? எப்போ ஒரு பொண்ணு ஒண்ணுத்த வேணான்னு சொல்றாளோ அதுக்கு மேல அவளுக்கு பிரியம் ஜாஸ்தியா இருக்கு உத்தமன். எப்படி சொல்றீங்க? இப்போ வசு நெக்லஸ் எடுத்துட்டு போனாலா, அது அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்தை வந்து கொடுத்துட்டு எனக்கு நெக்லஸும் வேணாம் எம்டி பதவியும் வேணாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா அவ அதை பண்ணல.
அதுக்கு என்ன அர்த்தம்? அதேதான் நானும் கேக்குறேன், அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நெக்லஸ பார்த்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அவன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் பாருங்க. வசு மேடம் பத்தி அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி. வசு மேடம் யாரு? அவங்க நகை நெக்லஸ் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளா? இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆபீஸ்க்கு டைம் ஆகல? டைம் ஆகுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வாங்க, நான் முன்னாடி போயிடுறேன். வரேன் தம்பி. வசு, என்ன வசு, யார பார்க்க போற? அர்ஜுன் சார் தான் பார்க்க போறேன். நீதான் ஏதோ அமெரிக்காக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்கு அர்ஜுனை தேடுற? வசு சொல்லு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி அமைதியா இருக்க? நான் அர்ஜுன் சார் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உன்னை பார்த்தாவே போதும். ஏன்னா நான் உன் விஷயமா தான் பார்க்க வந்திருக்கேன். என்னோட விஷயமாவா? என்ன சொல்ற நீ? அர்ஜுன் சார் தன்னோட வருங்கால மனைவி, அதாவது உனக்கு நெக்லஸை வாங்கி கார்லயே வச்சுட்டாரு. அதை கொடுக்க மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது கார்ல இருந்ததை பார்த்தேன், அதான் அர்ஜுன் சார் கிட்ட கொடுக்க வந்தேன். ஆனா இது அர்ஜுன் சார் கிட்ட கொடுக்கறத விட உன்கிட்ட கொடுக்கறதே நல்லது. இந்தா. இப்போ அர்ஜுன் நெக்லஸ் வாங்குறதுக்கான எந்த அவசியமும் இல்லையே. இது பாரு நியா, இந்த நெக்லஸ் கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாத வேலை. நெக்லஸ் கொடுக்கறதா? நான் இப்ப உனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். அது புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த நெக்லஸை வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த நெக்லஸை நீயே வச்சுக்கோ, சரியா? வசு, இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுற? நேரடியா விஷயத்த சொல்லலாம். நான் ஒன்னும் சுத்தி வளைச்செல்லாம் பேசல, நேரடியா தான் பேசுறேன். புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஏய், யார சொல்லிட்டு இருக்க? இனியா, நான் வரட்டுமா? நெக்லஸ் எனக்கு வாங்கி தராம வசுக்கு வாங்கி தராரா அர்ஜுன்? எல்லாம் இந்த வசுவால தான். ஏ வசு, உன்னை என்ன பண்ற பாருடி. அர்ஜுன் சார் அப்செட் ஆகி மேலே போற மாதிரி இருக்கு. வேலை அப்செட் ஆயிருப்பாரா? அர்ஜுன் சார் கிட்ட போய் ஒரு சாரி கேட்டுட்டு வந்துடலாம். சாரி அர்ஜுன் சார், நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ உங்ககிட்டயே திருப்பி கொடுத்ததுக்கு சாரி. இந்த மாதிரி நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் சார். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட உழைப்புக்காக என்ன எம்டி ஆக்கியிருக்கீங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் அமெரிக்கா போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. அது எனக்கு புரியுது.
ஆனா வேண்டாம் அர்ஜுன் சார், என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் அமெரிக்கா போயே தீரணும். அதான் என் ஃபியூச்சருக்கு நல்லது. நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார். என்ன வசு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார், நத்திங். நான் போயிட்டு வரேன். வாங்க தம்பி. வாங்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். துளசி காஃபி போட்டு கொடு. வேண்டாம். வசு எங்க இருக்கா? அவ உள்ளதா இருக்கா. இருங்கம்மா கூப்பிடுறேன். இருக்கட்டும், நானே போய் பாத்துக்கிறேன். வசு, வாங்க மேடம். ஏமா நீ வீட்டு பக்கமே வரதில்ல? இல்லை மேடம், கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்தது, அதான். வசு, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ அமெரிக்காவுக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நீ அமெரிக்காவுக்கு போறது எனக்கு பிடிக்கல வசு. நீ இல்லாத நம்ம வீட்டை, நம்ம ஆபீஸ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. நீ அமெரிக்கா போறதுக்கான காரணத்தை கூட என்னால யோகிக்க முடியல. போனா போகட்டும்னு விட்டு கொடுக்கிற இடத்துல நான் உன்னை வச்சிருக்கல. நீ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீ இங்க பாக்குற வேலையை விட அங்க உனக்கு என்ன வேலை கிடைச்சிட போகுது? சரி, நீ போகாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் அதை கண்டிப்பா பண்றேன். அப்படி உனக்கு யார் மேல என்ன கோவம் சொல்லு வசு. ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு வேலை கொடுத்து தங்குறதுக்கு வீடும் கொடுத்துருக்கீங்க. உங்க மேல எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? அமெரிக்காவில் எனக்கு கிடைச்சிருக்கிற வேலை என்னோட எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். அதுக்காக தான் நான் போலான்னு இருக்கேன். என்னால இந்த காரணத்தை நம்ப முடியல வசு. ஐயோ மேடம், இதுதான் மேடம் நிஜமான காரணம், வேற எதுவும் இல்லை மேடம். சரிம்மா, நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. உன்னை தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மேடம். வசு, நீ பக்குவப்பட்ட பொண்ணு. அத பல சந்தர்ப்பங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவிடு. ஏன்னா இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ வேணுங்கிறதுனாலதான் நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்.
அமைதியாவே இருக்க புரியுதுமா? உனக்கு இங்க இருக்கிறதுக்கு மனசு இல்ல. சரி, அப்புறம் உன் இஷ்டம். நாளைக்கு ஃப்ளைட்டா? ஆமா மேடம். நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த கோகுலம் வீட்டோட கதவு உனக்காக எப்பவுமே திறந்திருக்குமா. நான் வரேன். ஆனந்த், போலாமா? என்ன இளமாறன், என்ன விஷயம்? ரூம் வரைக்கும் எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன நீ எப்படி கேட்குற? இந்த ஃபோட்டோவை பார்த்தா நீ இப்படிலாம் கேட்க மாட்ட. இந்த போட்டோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? வசு வச்சிருப்பா போல இருக்கு. நான் அவ வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ என்கிட்ட மறைச்சாங்க. நான் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க இளமாறன். இந்த போட்டோ மட்டும் அர்ஜுன் கைக்கு போயிருந்துச்சு, அவ்வளோதான். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறது உறுதி. என் கனவெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் இனியா. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட காமிக்க எடுத்துட்டு வந்தேன். என்ன டவுட்டு? இந்த ஃபோட்டோவை வசுந்தரா அர்ஜுன் கிட்ட காட்டி தான் அந்த ஆர்ட் ஃப்ரெண்டுங்கிறத நிரூபிக்காம எதுக்கு அவ அமெரிக்கா போறா? அர்ஜுனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவ ஃபார்வர்டா போகாம எதுக்கு பேக் அடிக்கணும்? என்னோட கெஸ்ஸிங் கரெக்டனா? வசு இந்த உண்மையை அர்ஜுன் கிட்ட சொல்லாமலே அர்ஜுனை அவ லவ் பண்ண வைக்க போறா. அதுக்கு தான் அமெரிக்காக்கு போற மாதிரி டிராமா போடுறா. மேபி நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அர்ஜுன் அவன் மேல ரொம்ப சாஃப்ட் கார்னரா தான் இருக்கான். என்னையும் வசு பின்னால போக விடாம தடுக்கிறானா பாத்துக்கோமே. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம உடனடியா செக் வைக்க வேண்டியது அர்ஜுனுக்கு தான். வசுவ அர்ஜுன் அமெரிக்காக்கு போக விட மாட்டாரு. ஆனா வசு அமெரிக்காக்கு கண்டிப்பா போகணும். அவ போனா அர்ஜுன் என்ன கட்டிப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா வசு உங்களை கட்டிப்பா. சோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க மட்டும்தான். நீங்க எப்படியாவது வசுவை கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க. இந்த போட்டோ என்கிட்ட இருக்கட்டும். இத வச்சு காய நகர்த்துறேன். நீங்க உடனடியா வசுவை எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு மட்டும் யோசிங்க. வசு அமெரிக்கா போகணும். போக வைக்கிற. தம்பி, என்ன தம்பி ஆபீஸ்க்கு வரவே இல்லை? ஆஃபீஸுக்கு வந்தா வசு ஞாபகம் வரும். அதான் உத்தமன் வரல. உத்தமன், வசு அமெரிக்கா போறது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் தம்பி. உத்தமன், வசுக்கு ஃபோன் பண்ணுங்க. உத்தமன் எதுக்கு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க உத்தமன். மேடம், மேடம், நான் தான் பேசுறேன். ஸ்பீக்கர்ல வைங்க, ஸ்பீக்கர்ல வைங்க. சரிங்க தம்பி. வைங்க. மேடம், நீங்க அமெரிக்கா போறதா சொன்னீங்கல்ல, அது வந்து கன்ஃபார்மா மேடம்? என்ன உத்தமன், எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இல்ல தெரியும். இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ், மாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்றதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் இல்ல உத்தமன். அமெரிக்கால நான் ஒரு வேலை பார்க்க போக தான் போறேன். அது கன்ஃபார்ம். இது ஃப்ளைட் எத்தனை மணிக்கு மேடம்? மார்னிங் 8 மணிக்கு உத்தமன்.
8 மணிக்கா? ம், அவசியம் போகணுமா? அவசியம் போகணுமான்னு கேளுங்க. மேடம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நீங்க ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. அத வார்த்தையால சொல்ல முடியாது. நாமளும் இத கம்பெனி நினைச்சு வேலை பார்க்கல, எல்லாரும் ஒரு குடும்பமா தானே வேலை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையும் பிரிஞ்சு நீங்க அமெரிக்காக்கு போய் தான் ஆகணுமா மேடம்? என்ன உத்தமன், நீங்க இது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு கேக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வார்த்தை வரல. அது வந்து ஊருக்கு போவேனா சொல்லுங்க. போக வேண்டாம், போக வேண்டாம் மேடம். இங்கே இருங்க மேடம். உத்தமன், இதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா இல்ல உங்களை யாராவது கேட்க சொல்றாங்களா? மேடம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். நானா தான் சொல்றேன். இத பாருங்க உத்தமன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உங்களை கேட்க சொன்னவங்க கிட்டயும் சொல்லிக்கிறேன். நான் அமெரிக்கா போறது உறுதி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. மேடம் 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 வச்சுட்டாங்க தம்பி. உத்தமன், வசு எத்தனை மணிக்கு போறதா சொன்னா? 8 மணிக்கு தம்பி. ஓ, 8 மணிக்கா? அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன தம்பி பண்ண போறீங்க? பார்க்க தானே போறீங்க, பாருங்க.